Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா டூ ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இதுதான் பார்க்க போறோம். ஆல்ரெடி யூனிஃபேக்டர் தியரி வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கோம். அத பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்க வாங்க. இன்னைக்கு வந்து டூ ஃபேக்டர் தியரி பார்க்க போறோம். இந்த தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா சார்லஸ் எட்வர்ட் ஸ்பியர்மேன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு விஷயம் இதில் சொல்லியிருப்பாங்க. ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர். ஜி ஃபேக்டர் அப்படிங்கிறது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி எஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ். இவங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்கை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா ஃபேக்டர் அனாலிசிஸ். அது எதுக்குன்னா டு ஸ்டடி இன்டெலிஜென்ஸை வந்து படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெயின் விஷயம் ரெண்டு தான். அவங்க சொன்னது என்ன, ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். Okay, Spearman's two-factor theory of intelligence. Spearman two-factor theory is a psychological concept explaining human intelligence. இந்த தியரி வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரெண்டு காம்போனன்ட்ஸ் உண்டு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஜி ஃபேக்டர், ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி அப்படின்னா என்னென்னா எஸ் ஃபேக்டர். ஓகே, இப்போது ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டரை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜி ஃபேக்டரை என்னென்னு பார்க்கலாம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது ஒரு காமனான மென்டல் எபிலிட்டி. இதை நம்ம எல்லா டாஸ்க்குக்குமே யூஸ் பண்ணுவோம். இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் எல்லாமே, அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இதில் வரும். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் அ பர்சன் இஸ் குட் அட் சால்விங் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ், தே மே ஆல்சோ பெர்ஃபார்ம் வெல் இன் லாஜிக்கல் ரீசனிங் டாஸ்க் பிகாஸ் ஆஃப் தியர் ஸ்ட்ராங் ஜி ஃபேக்டர். இப்போ ஒரு பர்சன் மேக்ஸ் சால்வ் பண்ணுறதுல நல்லா சூப்பராக இருக்காங்க, அவங்க அதே மாதிரி லாஜிக்கல்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஜி ஃபேக்டர். அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்களோட ஸ்ட்ராங் ஜி ஃபேக்டர் தான் அதுக்கு ரீசன். சிம்பிளாக ஜி ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு காமனான மென்டல் எபிலிட்டிஸ், அதாவது காமன் எபிலிட்டிஸ். இதை தான் வந்து நம்ம ஜி ஃபேக்டர்னு சொல்லுவோம். இதுவே எஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ். அந்த நேம்லே இருக்குது, ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ். ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் அல்ல ஒரு ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து முடிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கும். இதுதான் வந்து எஸ் ஃபேக்டர். சிம்பிளாக ஏதோ ஒரு விஷயம், இப்போது ஏதோ ஒரு இதில் அவங்க ரொம்ப குட்டாக இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மியூசிக் அப்படின்னா அதில் அவங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அந்த பர்டிகுலர் அந்த ஏரியாவில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ். இதுதான் எஸ் ஃபேக்டர். இப்போ வாசிச்சு பாருங்கள், புரியும். த எஸ் ஃபேக்டர் ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் ஆர் எபிலிட்டிஸ் யூனிக் டு பர்டிகுலர் டாஸ்க். இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஒய் எ பர்சன் மே எக்ஸல் இன் ஒன் ஏரியா பட் நாட் இன் அனதர். ஏதோ ஒரு விஷயத்தில், மியூசிக் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க குட்டாக இருக்காங்க, ஆனால் வந்து மேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க குட்டாக இல்லை. ஸ்பெசிஃபிக்காக சம் எபிலிட்டிஸ் அவங்கள்ட்ட ஸ்பெஷலாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ். இந்த எபிலிட்டிஸ்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் இந்த ஒரே மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ் இருக்காது. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு பர்சன் என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதுதான் வந்து சிம்பிளாக என்னதுன்னா எஸ் ஃபேக்டர். ஓகே, சிம்பிளாக இப்போ இதை பார்த்துடலாம். இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு இதோட காம்பினேஷன், ஜி ஃபேக்டர் அண்ட் எஸ் ஃபேக்டர். ஜி ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, காமன் எபிலிட்டிஸ். இதுவே எஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்கில், ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி. இதுதான் வந்து எஸ் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டுக்குமே கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எ ஸ்டூடெண்ட் மே பெர்ஃபார்ம் வெல் இன் ஓவரால் அகாடமிக்ஸ். எல்லா அகாடமிக்ஸில் எல்லாத்துலேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஜி ஃபேக்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதுவே அந்த அகாடமிக்கில் பர்டிகுலராக சயின்ஸில் மட்டும் நல்ல ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஸ்கில் அப்படி தானே. ஸோ இது வந்து என்னென்னா எஸ் ஃபேக்டர். இந்த ரெண்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கிரிட்டிசிசம் பாருங்கள். இந்த ஜி ஃபேக்டர் தியரி வந்து இன்டெலிஜென்ஸை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர க்ரியேட்டிவிட்டிக்கோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோ இங்கே வந்து சொல்லலை. இதுதான் இதோட இது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. ஒன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இங்கே வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹூ ப்ரப்போஸ் த டூ ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ்? யார்? சார்லஸ் ஸ்பியர்மேன். ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த டூ ஃபேக்டர்ஸ் இன் டூ ஃபேக்டர் தியரி? டூ ஃபேக்டர் தியரியில் என்னென்ன ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது? ஜி ஃபேக்டர் அண்ட் எஸ் ஃபேக்டர். ஸோ ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் ஜி ஃபேக்டர் ரெப்ரசன்ட் இன் டூ ஃபேக்டர் தியரி? டூ ஃபேக்டர் தியரியில் ஜி ஃபேக்டர் எதை ரெஃபர் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. ஜி ஃபேக்டர் தியரிங்கிறது காமன் எபிலிட்டிஸ். நம்ம எல்லா டாஸ்க்குக்கும் அதை யூஸ் பண்ணுவோம். காமன் மென்டல் எபிலிட்டிஸ். ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஷேர்ட் அக்ராஸ் ஆல் டாஸ்க். ஆப்ஷன் ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து டூ ஃபேக்டர் தியரி. ரெண்டு ஃபேக்டர் சொல்லியிருக்காங்க, ஜி ஃபேக்டர் அண்ட் எஸ் ஃபேக்டர். ஜி ஃபேக்டர் வந்து காமன் மென்டல் எபிலிட்டிஸ்,
எஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ். அதாவது இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கும். இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. தொடர்ந்து சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு டாபிக் என்னங்கிறதையாச்சும் அட்லீஸ்ட் கேட்டால் கூட நம்மளுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கும். கேளுங்க. தொடர்ந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை வந்து கிராக் பண்ணது ஒரு மேட்ரே கிடையாது. நம்ம வந்து கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.